வணக்கம். என்னோட பேர் மிர்ச்சி விஜய். ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படின்ற ஈவெண்ட்டில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆகிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் படிக்கும்போது எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் 10th வரைக்கும் படித்தேன். அப்புறம் 10th முடிச்சதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்களே, ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நீங்கள் 10th முடித்தவங்க பையன் என்ன கேள்வி கேட்பீங்க? ஏன் மார்க் கம்மியாக வாங்கினீங்க? அது எப்பயுமே கேட்பீங்க, எவ்வளோ வாங்கினாலும். அதுக்கப்புறம் ஒன்று கேட்பீங்களே, என்ன குரூப்னு கேட்பீங்க. இது ஸ்டாண்டர்ட் கேள்வி. ஸோ அந்த என்ன குரூப் சொல்கிறது அந்த பையனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது சில நேரங்களில். ஸோ என்னையும் அதே மாதிரி கேட்டாங்க, என்னப்பா 10th வரைக்கும் 10th எப்படி அப்படி பாஸ் ஆகிட்டேன், ஏன் பாஸ் ஆனால் எதுக்கு படித்தோன்னு தெரியாமல். ஸோ 11th உள்ள போகிறோம். 11th என்ன குரூப்னாங்க, அப்படியே பார்த்தேன். காமர்ஸ் 20 பேர் இருந்தாங்க, சயின்ஸ் குரூப் அதில் ஒரு 30 பேர் இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்த்தேன். 50 பேர் இந்த ஃபஸ்ட் குரூப்பில் இருந்தாங்க. ஓகே ஃபஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு செலக்ட் பண்ணுறோன்னு தெரியாமல் ஃபஸ்ட் குரூப் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோம், 12th முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு காலேஜ் உள்ள போனோம். காலேஜ் உள்ள போகும்போது பார்த்தா சித்தி பையன் இன்ஜினியர், சித்தப்பா பையன் இன்ஜினியர், பெரியப்பா பையன் இன்ஜினியரிங் படித்து செட்டில் ஆகிட்டான். அப்போ நம்மளும் இன்ஜினியர் போயிடும் சொல்லிட்டு இன்ஜினியரிங் போயிட்டேன். நான் அது எல்லாம் முடிஞ்சு 2009 வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, இப்போ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு பிடிச்சது நமக்கு வந்ததை கடைசி வரைக்கும் யாருமே நம்மளை செய்ய உள்ள, அவன் பண்ணா இவன் பண்ணான்றதுக்காகவே போயிடுச்சு அப்படின்ற ஃபீலில் தான் இருந்தோம். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ எங்கள் அப்பா என்னை செம்மையாக பார்த்துக்கிட்டாரு, எங்கள் அம்மா நல்லா பார்ன் அண்ட் ப்ராட்டப்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேரண்டிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்திருந்ததுன்னா உனக்கு என்னடா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 10th படிக்கும்போது கேட்டிருப்பாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஸோ இங்கே இருக்க நீங்கள் இந்த ஈவெண்ட் முடிஞ்சு போகும்போது உங்கள் பசங்கிட்ட என்னென்ன பேசணும், பேசக்கூடாது, அவங்களோட ஆம்பிஷன் என்ன, எய்ம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னு தான் எங்களோட ஆசை. அது ஒன்று தான். அது இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அதான் இந்த ஈவெண்ட்டோட பெரிய சக்ஸஸாக இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண I would like to call upon Mr. Hemachandran, founder, CEO, Brand Avatar and Celebrity Badminton League. இவர் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கூட. பார்க்க சைலண்ட்டாக இருப்பார். ஒரு 6'3" இருப்பார்னு வச்சுங்க. நல்லா அமிதாப் பச்சன் ஹைட்டில் கெத்தாக வந்து நிற்பார். அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனரு. ஸோ அவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு கைத்தட்டல் ஃபார் ஹேமச்சந்திரன். வணக்கம். இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் எங்கே உருவாச்சுன்னா, இது ஒரு பெரிய ஒரு பேரண்டிங் ஒர்க் ஷாப் நடத்துகிற ஒரு கம்பெனிக்கிட்டேருந்தோ இல்லை இந்த ஈவெண்ட்ஸ் பண்ணுற கம்பெனி உருவாகலை. இன்னும் என்கிட்டேருந்து கூட உருவாகலை. இது ரொம்ப சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து மும்பைக்கு போய் ஒரு பெரிய சாதனை படைத்த ஒரு தொழிலதிபர் மிஸ்டர் வேலுமணி தைரோகேர்ன்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார். இவர் ஏன் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ஈவெண்ட் நடத்துனாருன்னா, எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச நல்ல விஷயங்கள் மற்ற பேரண்ட்டுக்கு கிடைக்கணும். அந்த பேரண்ட்ஸுக்கு கிடைக்கும் போது அது குழந்தைங்களுக்கு போய் சேரும். அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக இந்த விஷயத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணார். வணக்கம். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் பாட்டு ஒன்று வந்தது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும். அண்ணன் மேலே மட்டும் போட்டுறாதீங்க, பெற்றோர் மேலே புதுசாக போடுங்க. நான் சொல்கிறேன் இங்கிலீஷில், ஆல் சில்ட்ரன் பை பர்த் ஆர் கிரியேட்டர்ஸ். இஃப் தே பிகம் கன்சியூமர்ஸ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் சர்வெண்ட்ஸ். இவங்க தான் குழந்தைகளை கெடுக்கிறது. அந்த காலத்தில் 5 குழந்தைக்கு ஒரு அம்மா, இந்த காலத்தில் ஒரு குழந்தைக்கு 2 அப்பா அம்மா, இவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, 6 பேர் சேர்ந்து குழந்தைய கெடுக்கிறாங்க. ஒத்துக்கிறீங்களா? ஒரு குழந்தைய வளர்ப்பது எப்படிங்கிறது, ஒரே வீட்டில் 6 யூனிவர்சிட்டி. நிறைய டைவர்ஸ் காரணம் என்ன தெரியுமா? குழந்தையை வளர்க்கும் விதத்தில் அவர்கள் இருவருக்கும் ஒரு மனதாக ஒன்றும் முடிவு செய்ய முடியவில்லை. டைவர்ஸ். Must tell you, children are wonderful children. Give them freedom. Find out what they can do. Allow them to do whatever they can do. Because if they are successful, let it be their hard work. Let it not be the parents' contribution. குழந்தைகளை வளர்ப்பது என்றால் அவர்கள் போக்கில் விட வேண்டும். சார் அப்படி எப்படி சொல்றீங்க சார்? நீங்க வேலுமணி ஜெயிச்சிட்டீங்க, எல்லா குழந்தைகளையும் அப்படியே விட்டா எப்படி சார்? அவங்க தப்பு பண்ணிட்டா என்ன சார் பண்றது? தப்பு பண்ணணும். எல்லா தப்பும் பண்ணணும். எல்லா தப்பு வாழ்க்கையில சீக்கிரம் பண்ணணும். அப்புறம் தப்ப திருப்பி பண்ணக்கூடாது. பிசினஸ் பண்ணும் போது பயந்துக்குவாங்க. மிஸ்டேக் நடந்ததுன்னா, அடே எல்லா மிஸ்டேக்கும் பண்ண, நான் பண்ணாத மிஸ்டேக் இல்லை, நான் பண்ணாத தப்பு இல்லை, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எது நல்லது எது கெட்டது அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க பவர்ஃபுல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் வளர்ச்சி. ஸோ பாம்பே போனேன், ஒரு விஞ்ஞானியா மாறினேன்.
ஒரு 15 வருஷம் அங்கே வேலை செஞ்சேன். இதுக்கு நடுவில் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க வந்தாச்சு. என் ஒய்ஃப் பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒய்ஃப்க்கு பேங்க்கில் வேலை, நான் கெஜெட்டட் ஆஃபீஸரு. பயங்கரமான சம்பளம், பயங்கரமான சுக வாழ்வு. ஆனால் வாழ்க்கை என்பது சம்பளம் அல்ல, வாழ்க்கை என்பது பணம் அல்ல, வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி. வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் பெற்றோர்களாக இருந்து நிறைய பேர் என் குழந்தை 1000 கோடி கோடியாக சம்பாதிக்கணுங்கிற ஒரு வெறியில் புஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். பணக்காரராக இருக்க வேண்டும் என்பது முக்கியம் அல்ல. பணம் என்பது சந்தோஷம் அல்ல. ஸோ எனக்கு பிடிக்கல பாம்பேல வேலை செய்யறது. வாழ வந்தாயா இல்லை ஆள வந்தாயான்னு எனக்கு நானே ஒரு கேள்வி கேட்டுட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து சந்தோஷம் பொழைச்சிருக்கலாம். பாம்பே வரைக்கும் போயிட்டோன்னா ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கணும். வயசு வேற ஏறிட்டு இருக்கு 37. இப்போ ரிஸ்க் எடுக்கலைன்னா அப்புறம் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரே நாளில் பொண்டாட்டியை கேட்காமையே நான் ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, இவ்வளோ கொடூரமை இருக்கக்கூடாதுன்னு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃபோட சொன்னேன், நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன்னு. அவங்களுக்கு ஒரு கோபம் என் மேலே, சொல்லாமல் ரிசைன் பண்ணிட்டேன்னு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அப்படின்னா நானும் நாளையிலேருந்து வேலைக்கு போக மாட்டேன்ட்டேன். நான் பயந்துட்டு வேலைக்கு போறேன்னா இல்லை, நான் ஒரு தடவை சொன்னேன், நீயும் போகாத நானும் போகல, 2 பேரும் வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், வீழ்ந்தால் ஒன்றாக வீழ்வோம்னு 2 பேரும் வேலையை ஒரே நாளில் ரிசைன் பண்ணோம். என்ன காரணம்? எங்க அப்பா அம்மா ஏழை. சக்சஸ் இன் லைஃப் இஸ் டெல்டா. டெல்டா இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1. x2 என்பது நீங்கள் இன்று எங்கு இருக்கிறீர்களோ, x1 என்பது நீங்கள் அன்று எங்கிருந்தீர்களோ. என்னுடைய x1 0. எங்க அப்பன் என்ன சம்பாதிச்சு வச்ச நான் தொலைச்சிருக்கு. நான் பாம்பேக்கு என்ன கொண்டுட்டு போட தொலைக்க இருக்கு? ஒண்ணுமே இல்லை. தைரியம் வந்தது, ரிசைன் பண்ணிட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, இங்க குஜராத்திக்காரன் தான் பிசினஸ் பண்ண முடியும், மார்வாடி தான் பிசினஸ் பண்ண முடியும், மராட்டிக்காரன் தான் பிசினஸ் பண்ண முடியும்னா நிமிர்ந்து நின்று சொன்னேன், நான் தமிழண்டான்னு. மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்தேன். பயாலஜியில் PhD வாங்கினேன். பார்த்துக்கோங்க, மனுஷன் என்ன வேணாலும் பண்ணலாம், மனுஷன் என்ன வேணாலும் பண்ணலாம். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பண்ணி போட்டு PhD பயாலஜியில் பண்ணுற, பட்டிக்காட்டில் பிறந்துட்டு பாம்பேல உட்காந்து பிசினஸ் பண்ற, தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இந்தியா பூரா கொடி கட்டி பறக்கிற, அதுக்கு ஒரே காரணம் எங்க அம்மா தான். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சார் MBA பண்ணீங்களான்னு. ஆமாங்க. எந்த வயசுல இருப்பாங்க, எப்போ எங்க பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நான் இப்படி புதூர்லன்னு சொல்லுவேன். அது எப்படி சார்பாங்க? ஐயா, ஒரு பெண்மணி 5 குழந்தைகளுக்கு 70 ரூபாயில் சம்பாதித்து அதில் குடும்பத்தை நடத்தினால் அதை விட MBA என்னையா பெரிய MBA? பிசினஸ் நல்லா ஓடிருச்சு. எவனுக்குமே அந்த பிசினஸ் எப்படி பண்றதுன்னு தெரியல. பிசினஸோட பேரு தைரோகேர். தைராய்டுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. பாம்பே போகும்போது அதில் PhD பண்ணி அதில் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் தைராய்டு டெஸ்டிங் லெபோரேட்டரி பண்ண முடியும். உங்கள் குழந்தைங்கனால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் அந்த குழந்தைனால நீங்க வேணுங்கிறது பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் நல்லா ஓடிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி டர்ன் ஓவர். அப்புறம் பங்குச்சந்தையில் போயிருந்தோம். பங்குச்சந்தையில் 75 டைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆனப்போ தான் எல்லாரும் நியூஸ் சேனலும் யோசிச்சாங்க, இந்த மனுஷன் யாருன்னு. கோயம்புத்தூருக்காரங்க அப்புறம் தான் தெரிஞ்சது இவன் நம்ம ஊருக்காரன்னு. எங்க அம்மா எங்களுக்கு என்ன பண்ணல அதை நான் சொல்றேன். என்னென்னு பண்றது நிறைய இருக்குது. என்ன பண்ணலன்னு சொல்றேன். ஒன்று, அவங்க எங்களை பேம்பர் பண்ணல. எங்கள் அம்மா 2 எருமை மட்டும்தான் பேம்பர் பண்ணாங்க. ஏன்னா அதுதான் பால் கொடுத்தது. எங்களை பேம்பர் பண்ணவே இல்லை. 2வது, ஓவர் ஃபீடிங் பண்ணல. இந்த காலத்தில் நடக்கிறது ஒரே சிக்கல், ஓவர் ஃபீடிங். குழந்தைய எல்லா பெற்றோரும் என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. ஒரு 4-8 மணி நேரம் குழந்தைக்கு ஒன்றுமே கொடுக்காம இருந்து பாருங்க, அதை திருடி சாப்பிடும். My parents did not overfeed me.
empty intestine teaches you everything in life. எந்த குழந்தைக்கு இன்டெஸ்டைன் எம்டியா இருந்ததோ அந்த குழந்தை வாழ்க்கையில் கஷ்டமே படாது. அப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்ஜாய் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு எம்டி இன்டெஸ்டைன் இருந்ததே இல்லைன்னு அர்த்தம். ரீசெண்டாக நான் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருந்தேன். ஏழையாய் பிறப்பது வரப்பிரசாதம், பணக்காரனாய் பிறப்பது ஒரு பரிதாபமான நிலைன்னு ரொம்ப உணர்ச்சி வசமாக பேசிக்கிட்டேன். சைடில் வந்து 2 பசங்க கேட்டாங்க, சார் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு சார், நாங்கள் பணக்கார வீட்டு பசங்க, நாங்கள் ஒத்துக்கணும் சார். சார் எப்படி சார் ஏழை ஆகிறது? சொன்ன கேட்பீங்களான்னு. ஆமாங்க, நாங்கள் பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பி ஒரு 400-500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் பொழைச்சிக்கோங்க, நீங்கள் ஏழை ஆயிடுவீங்க. இஸ் இட் கிளியர்? ஐ வாண்ட் டு டெல் ஆல் பீப்புள் இன் தமிழ்நாடு, நாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிறதே கிடையாது. இது நம்மளுடைய பலவீனம். இந்தியாவின் ஜனத்தொகை 130 கோடி, 10 கோடி அல்ல. உங்கள் குழந்தைகளை டெல்லியிலையோ பாம்பேலையோ அட்லீஸ்ட் பெங்களூரில் ஒரு 5 வருஷம் இண்டிபெண்ட்டாக இருக்க வையுங்க. உங்கள் குழந்தை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, 1008 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ குழந்தைங்களை வெளியே அனுப்புங்க. எங்கள் அம்மா எனக்கு என்னென்ன பண்ணல, பேப்பர் பண்ணல, ஓவர் ஃபீடு பண்ணல, கோச் பண்ணல, பக்கத்தில் உட்காந்து கோச் பண்ணவே இல்லை. எங்க அம்மா 3வது ஃபெயில், எங்க அப்பா 3வது பாஸ். இது எங்க போய் கோச் பண்றது? டீச்சருக்கோ டியூஷனுக்கோ எது காசே கிடையாது, பணமே கிடையாது. நான் படித்தது, நான் அறிந்தது எல்லாமே என்னுடைய சொந்த முயற்சியில் மட்டுமே. இது உங்க குழந்தை ஒரு நாளைக்கு சொல்ல வைங்க, அதுதான் வெற்றி. அடுத்தது, மார்க்கை பத்தி சேஸே பண்ணல. எந்த கிளாஸ் படிக்கிறான்னு எங்க அப்பாவை கேட்டாலும் எங்க அப்பாவுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு படிக்கிறது படிக்கிற மாதிரி படிக்கட்டும். அடுத்தது, பயத்தை உருவாக்கவில்லை, தைரியத்தை உருவாக்கினார்கள். ஒரு நாள் எங்க அப்பா என்ன கேட்டாரு, ஏன்னா நீச்சல் அடிக்கணும்னு கேட்டாரு. சொல்லிக் கொடுக்குறீங்களா? ஆமான்னாரு. சரி வாடான்னாரு. கூட்டிகிட்டு போற ஒரு கிணத்தை காமிக்கிறாரு. 45 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதில் இறங்கிடான்னாரு. நான் மெல்ல மெல்ல 5 ஸ்டெப் இறங்கி இருப்பேன். டபக்குன்னு உள்ள தள்ளி விட்டார். வெளியே வந்து, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? டே 5-10 நிமிஷத்துக்கு யாரும் சாக மாட்டாங்கடா. 5-10 நிமிஷத்துக்கு யாரும் சாக மாட்டாங்க. எங்களுக்கு தைரியத்தை கொடுத்தார்கள், பயமுறுத்தவில்லை. அடுத்தது, they didn't make special roads for me. குழந்தைகளுக்காக ஸ்பெஷல் ரோட்ஸ் பண்ணல. they made sure that their children can run in any road. அந்த குழந்தைகளால் எந்த பாதையிலும் ஓட முடியும் என்ற தைரியத்தை கொடுத்து விட்டால் அவர்களுக்காக ஒரு பாதை அமைத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. லாஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட், அவர்கள் இந்த உலகை எங்கள் கண்களின் மூலமாக பார்த்தார்கள். எங்களை, உலகத்தை அவர்கள் கண்கள் மூலமாக பார்க்க சொல்லவில்லை. புரியுதா என்ன சொல்றேன்னு? நிறைய பேரண்ட்ஸ் உட்கார்ந்து இருக்கீங்க. ப்ளீஸ் see the world through the children's eyes. Don't force them to see the world through your eyes. பேரண்டிங்கிறது there is no SOP. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 எல்லாம் கிடையாது. குழந்தைகளை பாசத்துடன், அன்புடன், பணம் இருக்குது இல்லை, அது வருது போகுது. ப்ளீஸ் sleep with your children every night, hugging them, even if they are married. Even if they are married, please sleep them hugging. That is the only powerful communication the parents and the children can have. நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து எங்களோட எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் வந்து ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் ஈவெண்ட் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேம். அண்ட் சக்தி மசாலா சாந்தி துரைசாமி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்கூல் ஆஃப் சக்ஸஸ் மிஸ்ஸஸ் தீபா ஆத்ரேயா, அவங்க தான் இந்த டாக் ஷோ நடத்த போகிறாங்க. we'd like to call upon Deepa Athreya. ஒரு நல்ல கைத்தட்டலோட அவங்களை வரவேற்கலாம். ஃபவுண்டர் அண்ட் CEO of School of Success. என் பேர் தீபா ஆத்ரேயா. நான் ஒரு லீடர்ஷிப் கோச். ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்கிற ப்ரோக்ராம் வந்து we are going to start with a talk show.
ஸோ இந்த டாக் ஷோ பேர் கேள்விக்கு என்ன பதில். பேரண்ட்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது பசங்களோட. என் குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்கிறான், ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்காங்க, டான்ட்ரம்ஸ் நிறைய இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த ஜென்ரேஷன் புரிஞ்சிக்கவே முடியல மேடம், இப்படிலாம் கவுன்சிலிங்கில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஐ ஒர்க் வித் சில்ட்ரன், பசங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஓகேயா, அவங்களுக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது பேரண்ட்ஸ் மேலே, எங்கே என்ன பண்ணணும்னு தெரியாமல். ஸோ அதனால தான் இந்த டாக் ஷோ மூலமாக பேரண்ட்ஸ் அவங்க கருத்துக்களை சொல்ல போகிறாங்க, சில்ட்ரன் அவங்க கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. இவங்க கேள்விக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்குமான்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசன்னா, மகாத்மா சிபிஎஸ்சிலேருந்து வரேன். ஸோ என் பிரச்சனை என்னென்னா ரொம்ப ப்ரெஷர் போடுறது. இப்போ மண்டே டு ஃப்ரைடே வீக் டேஸ் ஸ்கூல் 7:30க்கு ஆரம்பித்து 4:30க்கு முடியும். வீட்டுக்கு அப்படி இப்படி வர 5:45 ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 to 8 டென்னிஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ 8:30க்கு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஹோம் டியூஷனுக்கு மாஸ்டர் வந்துடுவார். ஸோ அது ஒரு 10 o'clock வரையும் போகும். ஸோ இப்படியே மண்டே டு ஃப்ரைடே வரையும் போயிடும். சரி, சாட்டர்டே ஸ்கூலில் என்ன தான் ஹாஃப் டே 2:30 வரையும் வச்சாலும் அன்னைக்கு டென்னிஸ் கிளாஸ் 4 to 6 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆர்ட் கிளாஸ் 7 to 8 இருக்கும். அதுக்கப்புறம் டியூஷன் மாஸ்டர் வருவார், டியூஷன் போகும். சண்டே ஆச்சு ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தா, நல்லா தூங்கி எந்திரிக்கலான்னு பார்த்தா, ஸோ காலையில் 9:30க்குலாம் அபாக்கஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். அதுக்கு சீக்கிரமாகவே எந்திரிச்சு கிளம்பணும். சரி, வந்து மதியானம் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஹோம் ஒர்க்லாம் இருக்கும். ஸோ இப்படி ரோபோட் மாதிரி இருக்கிற வாழ்க்கையில் எதுக்கு இத்தனை கிளாஸஸ்? எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து அதில் எக்ஸல் ஆகிக்கிறேன்னா, ஸோ அதுதான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ அடுத்தது என்னென்னா வந்து கேட்டதெல்லாம் வாங்கி தருவீங்க, ஆனால் அதை வாங்கி யூஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறதுக்குள்ளே அட்வைஸ் பண்ணுவீங்க. கொஞ்ச நேரமாச்சும் அதில் சந்தோஷமாக இருந்துக்கிறேனே, எதுக்கு அதுக்குள்ளே அட்வைஸ் பண்ணி மூட மாத்துறீங்க? கிட்ஸ், யூ ஆர் ரியலி ஆசம். ரொம்ப அருமையாக அழகாக பேசுனீங்க. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு பேரண்ட்ஸையும் உங்களோட டீச்சர்ஸையும் நீங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கணும். சூப்பர். எங்களுக்கு வந்து டைமே இல்லை, கிளாஸஸ்க்கு மாற்றி மாற்றி அனுப்புகிறாங்க, அதுவும் எங்களுக்கு இஷ்டமில்லாத கிளாஸஸ்க்காக அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை நான் ஒரு வகையில் கொஞ்சம் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை சொல்லி நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட அந்த மாதிரி கிளாஸஸ் போங்க. ஓகே. உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீங்கள் கிளாஸஸ் போகாமல் வீட்டில் சும்மா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் சும்மா இல்லை, இப்போ வேர்ல்டு எவ்வளவோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஃபோன்லேயே நாங்கள் எல்லாம் கற்றுக்குறோம், எதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் போய் கற்றுக்கிறதுக்கு? அதுவும் இல்லாமல் தனியாக இருந்தால் தான் எனக்கு என்னைய பற்றி ஃபுல்லாக தெரியும், எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. இப்படி எல்லாருக்கும் மத்தியில் இருந்தால் ஒவ்வொருத்தவங்களோட சஜஷன் கேட்ப நான் மாறிக்கிட்டே இருப்பேன். தனியாக இருந்தால் தான் எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதாவது வீட்டில் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா ஒன்று டிவி முன்னாடி உட்காந்துருப்பீங்க, அப்படி இல்லைன்னா மொபைல் ஃபோனை கையில் வச்சு கேம் விளையாடிட்டு இருப்பீங்க. இது ரெண்டு தவிர நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. அதுக்காக தான் உங்களை வந்து என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் உங்களை கிளாஸஸ்க்கு அனுப்புகிறோம். ஸோ என்கேஜ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரொடக்டிவாக எதுலையா போடணும்னு நினச்சிட்டு ஆக்சுவலாக மொபைல் வந்து இட் இஸ். ஆனால் கிளாஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்குறோமா மேம், அதையும் இந்த கிளாஸ் பிடிக்குமாங்கிற கேள்வியும் நான் ஒத்துக்கிறேன். உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கிளாஸஸ் பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் போங்க. கண்டிப்பாக. அப்புறம் மொபைல் பற்றி ஒரு சின்ன விஷயம், ஸ்வீட் லிட்டில் மான்ஸ்டர் மாதிரி, அதாவது ஜுமான்ஜின்னு ஒரு படம் வந்தது இப்போ ரீசெண்டாக, அது மாதிரி குழந்தைகள் அது வந்து அப்படியே உள்ளே இழுத்துக்கும், உள்ள அப்படியே இழுத்துக்குது. மொபைல் இஸ் an addiction is what you are trying to say. சோ அதுக்குள்ள இருந்து அவங்கள வெளியில எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ சயின்டிஃபிக்கா வந்து எதனால மொபைல் ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் இருந்துச்சு, இப்போ மாதா பிதா கூகுள் தெய்வம்னு ஆயிடுச்சு. கூகுள்கிட்ட போய் என்ன வேணா கேட்கலாம். அம்மாட்ட போய் ஏதாவது கேட்டா அவங்க ஒன்று தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இல்லை தப்பா சொல்லுவாங்க. கூகுள்கிட்ட கேட்டால் நல்ல கரெக்டாக தான் இருக்குன்னு இப்போ லிட்டரலாக எல்லாம் நம்பிடுறோம். அதுவும் தான் அப்பப்போ உண்மையும் கூட. நீங்கள் கிளாஸஸ் அனுப்புறது உங்களால் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்ற மறைக்கிறது ஒரு எக்ஸ்கியூஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் டிவியில் பார்க்குறோம், டிவியில் என்ன பார்க்குறோம், ஒரு படம் பார்க்குறோம், ஒரு கதை பார்க்குறோம், இல்லை கார்ட்டூன் பார்க்குறோம், இல்லை பாட்டு கேட்குறோம். நீங்கள் எத்தனை பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு சிலப்பதிகாரம் ஏதோ ஒரு கதை நீங்கள் வளர்ந்த கதையை பொறுமையாக உட்காந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. நீங்க கதை சொன்னா நாங்க எதுக்கு டிவில வர கார்ட்டூன் கதைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்? நீங்க சொல்றீங்க we are getting addicted to mobile gadgets நீங்க சொல்றீங்க. சின்ன வயசுல ஒரு குழந்தை அழும்போது உடனே ஐபேடை திறந்து அதுல ஒரு கார்ட்டூன் போட்டுறீங்க. அந்த குழந்தை அவ்வளவுதான், வாயை மூடி திறக்கவே திறக்காது.
கூடாது ஒரு 2 மணி நேரம். அப்போ உங்களுக்கு ஐபேட் வந்து அப்படியே கடவுளே நேரில் காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்பாடா வாயை முடிச்சிட்டா அப்படின்னு, வாயை மூடிட்டா அப்படின்னு. நீங்க அப்போ திறந்து நாங்க பார்த்தா அது தப்பு கிடையாது. ஆனா நாங்களா வளர்ந்து திறந்து பார்த்தா அது தப்பா? சின்ன வயசுல நீங்க தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. நாங்களா இண்டிவிஜுவலா பண்ணா கேஜெட் அடிக்ட், நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்தா தட் இஸ் சார்ட் ஆஃப் என்டர்டெயின்மென்ட். தவறான கருத்து பதிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் சொல்லும்போது மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று சொன்னீர்கள். அது ரைமிங்கெல்லாம் நல்லாயிருக்கும். முதல்ல மாதா பிதா குரு ஐஃபன் தெய்வம். மாதாவும் பிதாவும் ஒரு காலகட்டத்தில் தெய்வமாக இருந்தார்கள் கற்காலத்தில். அடுத்து இரும்பு காலத்திற்கு குருவை தெய்வமாக்கப்பட்டார்கள். அடுத்து இப்போ அறிவு காலத்தில் நண்பர்களையும் தெய்வமாக்குறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வரிசையில் நண்பர்கள் சேர்றாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன கூகுள் தேவி, கூகுள் அல்லா, கூகுள் மேரி, இரும்பு கற்காலத்தில் கல்லா ஆண்டவன் வந்தான்னு வேணால் நம்ம சொல்லலாம் வரம் கொடுக்கறதுக்கு. இரும்பு காலத்தில் நமக்கு நகையாக நட்டா பணமாக வந்தான் ஆண்டவன் வரம் கொடுக்கறதுக்கு. இப்போ அறிவு காலத்தில் கூகுளாக வர்றான்னு வேணால் சொல்லலாம். என்ன கேட்டாலும் வரம் தருவான். நல்லது அசுரன் கேட்டாலும் தருவான், தேவன் கேட்டாலும் தருவான். நல்லதே கேளுங்கள் நண்பர்களே, பிள்ளைகளே, உங்கள் வாழ்வு சுகமாகட்டும் என்று கேட்கிறேன். தேங்க்யூ. ஆடியன்ஸ்லேருந்து யாராவது if you want to ask any kind of question to these children here, தமிழ்ல கேட்கலாம். It will be amazing. So I'm throwing open. சார் அங்கே நிற்கிறாரு, அந்த சார் ஃபர்ஸ்ட் மைக் கொடுத்துருமா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாபு கண்ணன். நான் ஒரு கடலை மிட்டாய் கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். பிள்ளைங்களும் நிறையா பேசுனாங்க, பேரண்ட்டும் பேசுனாங்க. இந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம என்னதோ படிக்கிறோம், ஆனால் வேலை பார்க்குறது எதோ பார்க்குறோம். பல்வேறு துறைகளில் நம்ம கற்றுக்கிட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ஆகணும்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கை பாதை வந்து வேறு பக்கம் தான் இழுத்துட்டு போகும். அப்போ நம்ம அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனோ அல்லது எக்ஸ்ட்ராவோ தான் நம்மளை காப்பாற்றும். இப்போ இவங்களை வந்து நம்ம பல்வேறு துறைகளில் பல விஷயங்களில் இழுத்துட்டு போய் விடுறதா அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணி கொண்டு போகிறது நம்ம கை கொடுக்க போகிறதில்ல. இந்த அடிஷ்னலாக இருக்க விஷயங்கள் தான் நமக்கு கை கொடுக்க போகுது. அது அவங்க ஒன்று நினச்சிக்கணும். ஒன்று. இன்னொன்று, எல்லா குழந்தைகளுக்குமே நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, அவங்க வந்து தன்னை ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதாகவும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப அப்டேட்டாக இருக்கிறதா சொல்லிக்கிறாங்களே ஒழிய, அவங்க மொபைல் ஆப்லையும் கம்ப்யூட்டர்லையும் வேணால் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுற வேகத்தில் வேணால் அவங்க ஸ்பீடாக இருக்கலாம். ஆனால் தயவுசெய்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஆனால் எத்தனை பேர் படிக்கிறேன்? ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க படிக்க தன்னைத்தானே செதுக்கிக்க முடியும். அவன் சொல்கிற மாதிரி அவனுக்கான அனைத்து விஷயமும் இருக்குது. நம்ம நினைக்கிற நியூஸ் பேப்பரில் எல்லாமே இல்லைன்னு இல்லை, எல்லாமே இருக்குது. அப்போ அவன் அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்தாலோ வாசிங்க அப்படின்னு சொன்னாலோ அதை யாருமே பின்பற்றதில்லை. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸும் இதுதான். இதை வந்து நீங்கள் மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். வேற ஒன்று. நன்றி. ஃபேண்டாஸ்டிக். இது யார் கவுண்டர்? யூ வாண்ட் டு ஸ்பீக்? யா, ஓகே. அங்கிள் நியூஸ் பேப்பர் படிக்க சொன்னீங்க. நியூஸ் பேப்பர் ரொம்ப லேட் அங்கிள். நேற்று நடந்ததை இன்னைக்கு தராங்க. நியூஸ் பேப்பர் ரொம்ப ஃபாஸ்ட் அங்கிள். 30 செகண்ட்ஸ்ல அப்லோட் ஆகுது அங்கிள். அதை படிச்சா நீங்க என்ன சொல்றீங்க? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்லாம் உங்களை அட்டாக் பண்ணுன்றீங்க. ஆனால் இங்கே எல்லாருமே ஃபோன் வச்சுருப்பீங்க, 1க்கு 2 ஃபோன் வச்சுருப்பீங்க. இங்கேயும் ஃபுல்லாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த பாதிப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு பர்சனலாக படிக்கிறதுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. அடுத்து மைக்ரோவேவ் அவனில் தான் எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதில் வர மைக்ரோவேவ்ஸோட இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்தாது அங்கிள். ஸோ நியூஸ் பேப்பர் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டு. நாங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோம். ஸோ அதில் போயிட்டுருக்கோம் அங்கிள். சூப்பர் சூப்பர். ஸோ கருத்துக்கள் 2 சைட்லேருந்தும் வந்து ஒரு வார்த்தை நம்பிக்கை வந்து நீ அதுலேயுமே நீ நியூஸ் பேப்பர் செய்திகளை வாசிக்கிறேங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் 99% பேர் அதை நியூஸை வாசிக்கிறதே இல்லைப்பா. அதான் உண்மை. அதனால தான் நான் நியூஸ் பேப்பர் படிங்கன்றேன். நான் சொன்னது நியூஸ் பேப்பருங்கிறது அது பேப்பராகவும் இருக்கலாம், பேப்பராகவும் இருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றிப்பா. நன்றி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வித் தட் we stop the questions right now and 2 சைட்லேருந்துமே கருத்துக்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓகேங்களா? இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இவங்க சொல்கிறது கரெக்டோன்னு தோணுது. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா பேரண்ட், நானும் ஒரு பேரண்ட் தான், சொல்கிறது கரெக்டோன்னு தோணுது. ஆஸ் அ பேரண்ட் மேபி நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு மேபி ரொம்ப நாங்கள் திணிக்கிறோம். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. பட் எக்காரணத்துக்கு ஒன்றும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை தப்பான ஒரு வழிக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. உலகமே எதிர்த்து நின்னாலும் 2 ஜீவன் உங்களுக்காக போராடும், உங்க அம்மா உங்க அப்பா. அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே? பேரண்ட்ஸ் சைட் எஸ் புரியுது நம்மளோட ஜோஷ், நம்மளோட இது. பட் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கேஜ் கிரியேட் பண்ணிடுறோங்க. வி லவ் ஆர் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் கேஜ்.
செகண்ட் கேஜ் நாங்கள் தான் அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வேறு யாரும் கிடையாது. மூணாவது கேஜ் அவங்க தப்பே பண்ணக்கூடாது, ஸ்டேஜ் அந்த பக்கம் போனால் ஐயோ விழுந்துருவாங்க, நீ ஒன்று பண்ணி இந்த கோட்டை தாண்டாது, அது வரைக்கும் போகாதுன்னு சொல்லி நிறுத்தி வைக்கிற ப்ரொடெக்டிவ் கேஜ். அதனால ஐ ஃபீல் we are not allowing our children to blossom. ஃபெயில் பண்ணணுங்க வாழ்க்கையில். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குழந்தையும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் ஃபெயில் ஆகணும். அது அகாடமிக்ஸ்லையாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ்லையாக இருந்தாலும் சரி. ஃபெயிலியர்னா என்னன்னு அவங்க அடிப்பட்டு விழுந்து கற்றுக்கணும். as parents we are there only to pray, bless them, nurture them, but not protect them from failures. It was an amazing experience with all of you. You are awesome the way you are because God makes no mistakes. That's what I always say. குழந்தைங்க நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரன், அதை வந்து செலிப்ரேட் பண்ணி அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம வளர்த்தா அவங்க தானே வளர்ந்துட்டு வந்துடுவாங்க. ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் தீபாத்ரே ஃபார் ஆல் யூர் மோட்டிவேஷன். ஸோ குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பயங்கரமாக பேசுது தம்பி, நீலாம் வேறு லெவல். இப்போ முதல்வன் அர்ஜுன் மாதிரி ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். நியூஸ் பேப்பரில் உடனே நியூஸ் வருது, நீங்கள் நாளைக்கு படிக்கிறீங்க, ரொம்ப டிலே. தேங்க்யூ, சூப்பராக பேசுனீங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் இவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பீக்கர் வரப்போகிறாரு. இவர் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பாலிவுட் ஹீரோ மாதிரி இருப்பார். பார்த்து இவரோட வயசு என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு ஃபாரின் கிளைண்ட்டுக்கு முன்னாடி கெட்டு போய் விட்டுனா ப்ரோ அப்படி பேசி அவங்கள வந்து பயங்கரமாக வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. சைதாப்பேட்டில் எங்கள் ஏரியாவில் கூட்டு போய் விட்டு, சார் இங்கே ஒரு 20 பசங்க இருக்காங்க, எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க, நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்குமேன்னு கேட்டால் அவங்ககிட்டையும் பேசுவார். ஸோ இவர் பேசிக்காக யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கார். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சேஞ்சை ஸ்டார்ட் பண்ணி சொசைட்டியில் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு 2013 மாற்றம் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தார். அந்த ஃபவுண்டேஷனால் இன்றைக்கி நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸை வந்து அவங்களோட ஹையர் எஜுகேஷன், நார்மல் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுறதால இவங்களோட ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. நிறைய பேர் படிக்கவும் வச்சிட்ருக்காரு. ஸோ ரீசெண்டாக கூட அவரோட ஒரு பெரிய ஈவெண்ட் அவங்களோட இயர்லி கெட் டுகெதர் நடந்தது. அங்கே போனப்போ பார்த்தா வேறு ஊர்லேருந்து படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் படிக்கிறதுக்கு சின்ன சப்போர்ட் கூட இல்லைன்ற பசங்களை தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு பசங்களையும் பெரிய பெரிய காலேஜில் படிக்க வச்சுருக்காங்க. மெடிக்கல் படிக்கிறது இன்றைக்கி பெரிய பேக்ரவுண்ட் இருக்க பசங்களாலே முடியாது, ஆனால் அவர் டீமில் இருக்க பசங்க மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய சேஞ்சை கொண்டு வரணும்னு நினச்சா அவருக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் none other than மிஸ்டர் சுஜித் குமார், ஃபவுண்டர் ஆஃப் மாற்றம் ஃபவுண்டேஷன். இட்ஸ் ப்ளஷர் ஹேவிங் யூ சார். நல்ல ஒரு கைத்தறலோட ஒரு ஸ்டேஜ் கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். யூ ஆர் சச் அ பிக் இன்ஸ்பிரேஷன். கீப் இன்ஸ்பைரிங் அஸ். தேங்க்யூ. இன்றைக்கி வந்து எனக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து பேரண்டிங் இன் டிஜிட்டல் ஏஜ். இந்த செஷனை ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் இந்த செஷனை டெடிகேட் பண்ணோம் அப்படின்னா 2 பேருக்கு. ஒன்று கண்டிப்பாக என் பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா இப்படி ஒரு ஆள் இன்றைக்கி மேடை ஏற்றி பேச வைக்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்பா அம்மா தான். அவங்க எந்த மேடையிலையும் அவங்கள மறந்தது கிடையாது. 2வது என்னை ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னோட சன். அவன் ஒரு என்சைக்ளோபீடியா, அவங்ககிட்டருந்து கற்றுக்காத விஷயம் கிடையவே கிடையாது. அதனால் எந்த மேடையில் போனாலும் என்னோடய பையனை பற்றி நிறைய பேசுவேன். ஐம் பேசிக்கலி எ ஸ்டோரி டெல்லர். ஸோ மேனேஜ்மெண்ட் புக்ஸு இதை பற்றிலாம் இல்லை. என் லைஃப்பில் நடந்த சின்ன ஸ்டோரிஸ் தான். பட் வி வில் ட்ரை அண்ட் ரிவால்வ் அரவுண்ட் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பேரண்டிங் டிப்ஸ். குட் பேரண்டிங் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா குட் பேரண்டிங் எனக்கு ஒர்க் பண்ணுற விஷயம் உங்களுக்கு ஒர்க் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அதனால் இந்த ஹாலில் லக்ஷ்மி மேடம் பேசியிருப்பாங்க, வேலுமணி சார் பேசியிருப்பார், தீபா மேடம், இங்கே நிறைய பேர் பேசினாங்க, நான் பேசினேன். இதை நான் பார்த்தேன் வீடியோவில் பார்க்கும்போது சில பேர் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்க. நாங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு இதில் எது உங்களுக்கு செட் ஆகுன்றது பாருங்கள். யார் வேணால் அப்பா அம்மா ஆகலாம். எனிபடி கேன் பிகம் அ ஃபாதர் அண்ட் மதர் ப்ரொவைடட் பயாலஜி அண்ட் ஃபிசியாலஜி சப்போர்ட்ஸ் யூ. பட் நாட் எவ்ரிபடி கேன் பி குட் பேரண்ட்ஸ். பேரண்டிங் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னுவாங்க, பேரண்டிங் இஸ் அ சயின்ஸ்னு சொல்லுவாங்க. பட் மோர் தென் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா பேரண்டிங் இஸ் ஆல் அபவுட் பீங் கன்சிஸ்டன்ட். ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரே மாதிரி கொண்டு போகிறது தான் பேரண்டிங். ஒரு நாளைக்கு நான் நல்ல பேரண்ட்டாக இருப்பேன், அடுத்த நாள் நான் மூட் அப்செட்டாக இருக்கும் போது வேறு மாதிரி இருப்பேன் அப்படின்னா குழந்தை கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த சேலஞ்சஸ் எல்லாம் முன்னாடி இல்லையா? முன்னாடி இருந்தது. அப்போ ஹேமச்சந்திரன் மாதிரி ஆள் கிடையாது ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி தேவை நம்ம எல்லாருக்குமே. ஏன் இந்த பேரண்டிங், ஏன் இது இந்த ஹால் வந்து இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஒரு பையன் சொன்னால் பாருங்கள், இந்த ஜென்ரேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா என் குழந்தை வின்னராக இருக்கணும், எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும். 10 கிளாஸ் போட்டால் அவர்லாம் சொன்னதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. 15 வயசு வரைக்கும் நீ எல்லா கிளாஸுக்கு போ, அதுக்கப்புறம் நீ டிசைட் பண்ணு. 15 வயசுக்கு மேலே டிசைட் பண்ண முடியாது, ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் வருது. ஏன்னா சும்மா நம்ம இதெல்லாம் மேடையில் பேசுகிறது நல்லா தான் இருக்கும், நானும் வந்து அடிச்சு விட்டு போயிடலாம். இந்தியாவில் உலகத்திலே ஒரு சர்வே எடுத்தாங்க, எந்த ஊரில் மாணவனாக இருக்கிறது கஷ்டம்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. நம்ம தான் நம்பர் 1.
அதுவும் தமிழ்நாடு ஆந்திராவில் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோயோ சாவடிச்சிருவானுங்க நம்ம ஆளுங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் போகிற வரைக்கும் ஓரளவுக்கு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். 8ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் வந்து ஒரு காமன் டெர்மினாலஜி வந்துகிட்டே இருக்கும். ஒரு வருஷம்தான், அடுத்து பப்ளிக் எக்ஸாம்னும். இப்போ வேறு 3 பப்ளிக் எக்ஸாம், 10th +1 +2 விளங்கிடும் இல்லை. பையனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன அதே எக்ஸாம் தானே எழுத போகிறோம், அந்த பப்ளிக் எக்ஸாம்னா என்ன அப்படின்னா அவனுக்கு புரியல. சுற்றி இருக்கவங்க எல்லாம் சித்தி சித்தப்பா மாமா பாத்திரா பப்ளிக் எக்ஸாம்ன்றான். நம்மால் பார்க்குறான், நான் பார்க்காத பப்ளிக் எக்ஸாமாடா. இந்த பப்ளிக் எக்ஸாம் நடக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மயான அமைதி இருக்கும். யாரோ முந்தின நாள் மண்டையை போட்ட மாதிரியே இருக்கும், எவனும் பேச மாட்டான். அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்கன்னா யாராவது ஒருத்தர் மெடிக்கல் லீவ் போட்டு உட்காந்துருப்பாங்க. அம்மா இப்படி படிடா, நீ படித்தாதான்டா நம்ம குடும்பம் முன்னேறும். ஹார்லிக்ஸ் காஃபி பூஸ்ட் எல்லாம் இருக்கும் முன்னாடி. அவன் பையன் அப்படின்னா தூக்கம் வருதாடா, இல்லைம்மா கண்ணை சும்மா பண்ணம்மா, விடமாட்டான். அம்மா வந்து அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்பா களைப்பா ஆஃபீஸ்லேருந்து வருவார், வந்து ஒரு டீ, என்ன டீ, கத்தி பேசாதீங்க. டாடா ஸ்கை கார்டு பிடிங்கி ரப்பர் டப்பாக்குள்ளே போயிடும். பல பேர் வீட்டில் டிவி பரணைக்கு போயிடும். நம்ம ஃப்ரெண்டு வந்து கேட்பான், ஆண்டி சுரேஷ் இருக்கானா, சுரேஷ் கோயிலுக்கு போயிருக்காண்டா, உள்ளே தான் இருப்பான். ஏன்னா அம்மாவுக்கு வந்து அப்படி, ஏன்னா 10th நீ மார்க் எடுத்து 1500க்குனா 502 மார்க் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. 2 மார்க் ஹேண்ட் ரைட்டிங்க்கு வேறு போட்டு புழிஞ்சு எடுத்து அவன் 10th அப்படியே. அதாவது நம்ம அப்பயே என்ன பண்ணோம்னா அடுப்பை பற்ற வச்சு பையனை கொண்டு போய் உட்கார வச்சிடுறோம். இதில் இமோஷனல் பிளாக்மெயில் வேறு. இப்போ கஷ்டப்பட்டாதான் நீ பின்னாடி நல்லா இருப்ப. நான் என்ன சொல்கிறேன், கஷ்டப்படு, எப்போயுமே கஷ்டம்தான், அதை ஜாலியாக கஷ்டப்படுன்றோம் இல்லை. அப்படி பயங்காட்டுறது. அவன் எக்ஸாம் நல்லா, நீங்கள் பேரண்ட்ஸ்லாம் நல்லா இங்கே நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், எக்ஸாமுக்கு இவ்வளோ சீன் தேவையா? நீங்கள் எக்ஸாம் எழுதுனதில்லை, எக்ஸாம் எழுதி முடிச்சு நம்ம என்ன சொல்கிறோம், நாங்கள் பார்க்காத பப்ளிக் எக்ஸாம் போப்பா. 10th முடித்தோடனே என்ன ஆகும், பெருசாக ஒன்றும் ஆகாது. ஃபஸ்ட்டு குரூப்புக்கு எடுக்க சொல்லுவோம், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஏன்னா அது மட்டும்தான் சேஃப். ஒன்றா இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம். மிஞ்சி யாராவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் காமர்ஸ் குரூப் எடுத்தால் பார்ப்போம், ஐயய்ய என்னாச்சு அப்படின்னு. 11th படிக்கிறோம், 12th படிக்கிறோம். நம்ம ஊரில் நம்ம கெரியர் சாய்ஸ், நம்ம குழந்தை எடுக்கிற கெரியர் சாய்ஸை நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது, பக்கத்து டாண்டி தான் டிசைட் பண்ணுது. ஒரு பையன் சொன்னான் பாருங்க, டிஜிட்டல் ஏஜாக இருக்கட்டும் எந்த ஒரு ஏஜாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை, விஜய் அதை ரொம்ப சூப்பராக ஆரம்பித்தார், அதை வச்சே நான் ஆரம்பிக்கிறேன், கம்பேரிசன். இந்த கம்பேரிசன் எங்கேருந்து வருதுன்னா மார்க்ஸ்லேருந்து தான் வருது. மார்க் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. மார்க் மட்டுமே வாழ்க்கையாக இருந்தால் நான் சத்தியமாக இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது. 12th நான் எங்கள் அம்மா டீச்சர், எங்கள் அப்பா வேறு சொல்லி அனுப்பிச்சார், டே என் ஊருக்கு போகிற ஒழுங்காக பேசிட்டு வா அப்படின்னாரு. நான் எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் பரமக்குடி, இங்கேருந்து கொஞ்சம் கிட்ட தான், அந்த ஊர்லேருந்து. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் வந்தாச்சு. எங்கள் அம்மா ஸ்கூல் டீச்சர். தமிழில் ஒரு பியூட்டிஃபுல் சேயிங் இருக்குது, வாத்தியார் புள்ள மக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் வந்து அப்படியே ஸ்கூல் படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் அப்படி இருந்தேன், படிப்பை தவிர. நேற்று ஒரு மேடையில் கூட சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் ஸ்கூல் என் கிளாஸ் மிஸ் வந்து இங்கிலீஷ் மிஸ்ஸு, எங்கள் அம்மா தமிழ் ஆசிரியர், கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில். இந்த தமிழ் ஆசிரியர்லாம் பார்த்தீங்கன்னா வணக்கம் ஐயா அதுமாரி ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க. இங்கிலீஷ் டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் தங்கச்சி மாதிரியே பேசுவாங்க. யூனோ வாட் அப்படி அந்த இங்கிலீஷே பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் அப்படின்வாங்க. நான் எப்போ பார்த்தாலும் வெளியே இருந்தனால எங்கள் இங்கிலீஷ் மிஸ் எங்கள் அம்மா கிட்ட பார்த்துட்டு, மேம் மிஸ்ஸஸ் அருண் மேரி அப்படி. எங்கள் அம்மாவுக்கு யாரை கூப்பிட்றாங்க, என்ன தான், யுவர் சன் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு புரியல, ஓ நல்லா படிக்கிறான் போலன்னு. எங்கள் அம்மா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிளாஸுக்கே வரமாட்டான், வெளியிலேயே இருக்கான், இப்படி இருந்தால் விளங்காது அப்படின்னு. ஒரு பருப்பும் வேகலை. 12th ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நான் தான் எங்கள் ஸ்கூல் பீப்புள் லீடர். அதனால தான் சில ஆசிரியர்கள் நம்மளுக்கு அப்படியே இங்கே அவங்க வந்து கோயில் கட்டி கும்பிடணுன்னு இருக்கும். சில ஆசிரியர்களை பார்த்தாப்பா சாமி ஒன்று விட்டா போதுண்டான்னு இருக்கும். பேரண்டிங்கில் டீச்சர்ஸோட ரோலும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். நான் இன்றைக்கி இங்கே மேடையில் நிற்கிறேன் ஃபேர்லி சக்ஸஸ்ஃபுல்னால் நான் ஒரு 2-3 பேரை ஞாபகப்படுத்தினா கண்டிப்பாக ஒன்று பேரண்ட்ஸ், 2வது எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல். என்னையும் மனுஷனாக மதிச்சு அந்த அம்மா ஸ்கூலில் இருக்க ஒரு டீச்சருக்கும் ஆகாது, குறிப்பாக எங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு ஆகாது. எனக்கு வந்து இந்த கேள்வி கேட்டால் பிடிக்கும். இப்போ எங்கள் ஸ்கூலில் சில டீச்சர்ஸ்க்கு கேள்வி கேட்டால் பிடிக்காது, ஏன்னா அவங்களுக்கு பதில் தெரியாது. நீங்கள் நல்ல கிளாஸில் நல்லா ஞாபகம் வச்சு பாருங்களேன், நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், கேள்வி கேட்டு அது ஒன்றா முந்திரி கொட்டை உட்காருன்றுவாங்க, அப்படின்னு தெரியாதுன்னு அர்த்தம். சில டீச்சர்ஸ் சொல்லுவாங்க குட் குவெஸ்டின், ஐ வில் கம் பேக் டு யூ அப்படின்வாங்க. அதுக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிலடா செல்லம்,
செக் பண்ணிட்டு வரேன். அது நல்ல ஆசிரியருக்கு உதாரணம். உண்மையாக ஒரு ஆசிரியருக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இந்த பொண்ணு சொல்லிச்சுல மாதா பிதா கூகுள் தெய்வம். இந்த கூகுள் தான் பல பேர் ஆசிரியர் வாழ்க்கையில் விளையாடுது. கிளாஸுக்கு வரும்போது எல்லாத்தையும் நோண்டி விட்டு வந்துடும். வந்து இப்போ பாரு எப்படி கேட்குறேன் பாரு கேள்வியை அப்படின்னும். கேட்ஜெட்ஸை பற்றி நிறைய பேசினாங்க. தெர் இஸ் நோ வே நம்ம குழந்தைங்கள கேட்ஜெட்ஸ் அடிக்ஷனில் இருந்து எடுத்துகிட்டு வர்றது இட்ஸ் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள்ன்றாங்க. இன்றைக்கி டொபாக்கோ எந்த அளவுக்கு ஈவில் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே அளவுக்கான ஈவில் ப்ராடக்ட்ஸ் இஸ் வாட் யுவர் கேட்ஜெட்ஸ் ஆர். இதுக்கு ஒரே வழி தான், நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். பாசிபிளான்னு கேட்டு யோசிச்சு பாருங்கள். இஃப் யூ கேன் லிமிட் இட் யூ கேன் ஆல்சோ டெல் யுவர் சைல்டு. ஒரு குழந்தைய சாப்பிட்றதுக்கு சொன்னாங்க பாருங்கள், ஐபேட் வச்சு பாட்டு போடுறது, அது அந்த டைமில் உங்களுக்கு எஸ்கேபிசம். நீங்கள் கிச்சனில் நிம்மதியாக வேலை செய்கிறதுக்காக அது போட்டு விட்டு போகிறோம். அது மாதிரி பெரிய தப்பு வேறு எதுவுமே கிடையாது. த மூமெண்ட் யூ ஸ்டார்ட் டூயிங் தேட் யுவர் கிட்ஸ் ஆர் அடிக்டட். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் படுக்கும்போது என்ன பண்ணுறீங்க, நைட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க, ஒய்ஃப் மூஞ்ச பார்த்துட்டா படுக்கிறீங்க, இல்லை அம்மா மூஞ்ச பார்த்துட்டா படுக்கிறீங்க. அம்மானா நான் உங்கள் அம்மாவை சொன்னேன். இல்லை ஹஸ்பண்ட் மூஞ்ச பார்த்துட்டா படுக்கிறீங்க. லாஸ்ட்டாக பார்க்குறது உங்கள் மொபைல் ஃபோனு, வாட்ஸ்அப், பாஸ் எதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரா. காலையில் எந்திரிச்சோன்னா அப்படியே தடவி தேடி மொபைல் ஃபோன் எடுத்து எதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அடிக்ஷனில் இருக்கும்போது there is no way you can advise your children. It's next to impossible. ஸோ நம்மளுக்கு வந்து டெக் ஃப்ரீ ஜோன்ஸ்னு சொல்கிறோம், நம்ம டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்கிறோம். ஒரு நாளைக்கு 20 minutes ஆன் சோஷியல் மீடியா இஸ் மோர் தென் இனஃப். செல்ஃபி எடுத்து லைக் போட்டு நம்மளுக்கு இப்போ லைக் வந்துருச்சான் ஒன்றும் இல்லை. இப்போ ஃபோன் எடுத்து பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு மெசேஜ் வந்தால் நம்ம பார்ப்போம் நம்மளுக்கு எதாவது வந்திருக்கா அப்படின்னு. ஐயோ ஒன்றும் வரலையே, ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை போட்டோம் இவ்வளோ நேரம் லைக்கே வரலையே. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அடிக்ஷன். இதை நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட தான் கற்றுக்குறாங்க. I just want to talk about 2 points and with which we will close. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களை வீட்டில் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் ஏஜ் தான். ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தாங்கன்னா 1000 புத்தகத்துக்கு சமம். அவங்க மெகா சீரியல் பார்க்குறாங்க, அதெல்லாம் ஓகே. தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது நம்ம குழந்தைங்களுக்கு. இன்கேஸ் இன்றைக்கி சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கள் போய் வெளியில் போய் வேலை செய்கிறீங்க, அதனால் தாத்தா பாட்டி இருக்க முடியாதுன்னா அந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மர் வெக்கேஷன், சம்மர் கேம்ப்லாம் போட வேணாம். ரொபோட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபார் 3-year-old கிட்டு, க்ரூமிங் ஸ்கில்ஸ், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தாத்தா பாட்டிக்கிட்ட ஒரு மாதம் அனுப்பிச்சி விட்ருங்க, அந்த குழந்தை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் ரொபோட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து மாரல் சயின்ஸ் அப்படின்றத தூக்கிட்டோம். அது என்றைக்கு போச்சோ அன்றைக்கே பாதி பேரண்டிங் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. டீச்சர்ஸ்க்கு மரியாதை இல்லை, ஸ்டூடெண்ட்டுக்கு மரியாதை இல்லை, அவர் பேரண்ட்ஸ்க்கு மரியாதை இல்லை. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆல்சோ இந்த குழந்தைங்களை வந்து நம்ம ஒரு சின்ன தப்பு நம்மளை அறியாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம், சின்ன வயசுலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தா பாடிக்காமி மாமாக்கு, திருக்குறள் சொல்லு, ஆனுவல் டேயில் டான்ஸ் ஆடினியே நீ ஆடு. இப்போ நினச்சி பாருங்களேன், குழந்தை தாத்தா வந்திருக்காங்க அம்மா நீ பாட்டு பாடு, பெரியப்பா வந்திருக்காங்க ஒரு குத்தாட்டம் போடு. அந்த குழந்தைக்கு அன்றைக்கி மூடு இருந்தால் பாடும். வரவும் போகிறவங்ககிட்டெல்லாம் பாட சொன்னால் அது என்ன பண்ணும், கடுப்பாயிடும் அந்த குழந்தை. அதுமாரி வர்ற குழந்தை எல்லாம், அது குழந்தைன்னா இந்த இடம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், பிடிச்சி நொறுக்குன்னு கிள்ளுறது. ப்ளீஸ் என்ஷோர் that your kids are not allowed to be touched by everybody. வரவும் போகிறவெல்லாம் பிடிச்சி விளையாடுறதுக்கு அது பொம்மை கிடையாது. நினச்சி பாருங்களேன், நீங்கள் கிள்ளி பாருங்கள், எப்படி வலிக்குங்க, வலிக்கும். இன்றைக்கி குட் டச் பேட் டச்ன்றாங்க, மேடம் கவர் பண்ணாங்க ஹக்கு கொடுக்கறத பற்றி. இன்றைக்கி பாதி இடத்துல இந்த பலாத்காரம் நடக்கிறது எங்கேருந்து நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நமக்கு தெரிஞ்ச நம்ம சர்க்கிளில் இருக்க யாரோ தான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு குட் டச் என்ன பேட் டச் என்னன்றது சொல்லிக் கொடுங்க. ஹக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கணுன்னா மேலே கை தான் படும், டச் பண்ண முடியாது. யோர் பாடிஸ் டோன்ட் டச் இன் அ ஹக். சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், யார் கூப்பிட்டாலும் போயிடக்கூடாது. எது குட் டச் எது பேட் டச் அப்படின்றத குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக பேசிக்கிட்டு வாங்க. இது வந்து இன்றைக்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்கீங்க, உங்கள் நேபர் யாருன்னு தெரியாது அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோஷியல் மீடியாவில் உங்கள் குழந்தை இருந்தால் எது மாதிரி இடத்துல இருக்காங்கன்றதை பாருங்கள். வாட்ச் கம்ப்யூட்டர்ஸை வந்து கொண்டு போய் ரூம்குள்ளே வைக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. இட் ஹேஸ் டு பி இன் அன் ஓப்பன் ஸ்பேஸ். ஃபயர் வால்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, எதை ப்ரௌஸ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு? இன்றைக்கி செக்ஷுவல் ப்ரிடேஷன் அப்படின்றாங்க ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியாலையும். ஆர் கிட்ஸ் கேன் பிகம், அவங்கள அறியாமே தே கேன் ஃபால் ப்ரே டு இட். இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ஆஸ் அ கவுன்சிலர் ஐ சி சோ மெனி சச் கேசஸ் கம்மிங் இன் ஆல்மோஸ்ட் டே இன் அண்ட் டே அவுட். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். நம்ம பசங்க சோஷியல் மீடியாவில் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாட்ஸ்அப்பில் இருக்கிறது நீ சொல்லவே முடியாது, குழந்தைங்க இருக்க தான் செய்யும். பட் அட் எனி கிவன் பாயிண்ட் இன் டைம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத யூ ஷுட் வாட்ச் அவுட் ஃபார்.
நான் இப்போ லாஸ்ட்டாக என்னோடய ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று எழுதியிருந்தேன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. நான் ஒரு ஏடிஎம்காக பைசா எடுக்க போனேன். அந்த ஏடிஎம் வாசலில் ஒரு ஸ்கூல், நான் கார் பார்க் பண்ணும்போது ஒரு ஸ்கூல் வாட்ச்மேன், ஒருத்தர் வயசான ஒரு வாட்ச்மேன் நின்றுட்டு இருந்தார். என்னையே ரொம்ப உத்து பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் அப்படியே பக்கத்தில் வந்தார். பக்கத்தில் வந்து நான் விண்டோ இறக்குனேன். என்ன சார் அப்படின்னு. இதே வார்த்தை தான் இங்கிலீஷில் சொன்னார். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ ப்ளீஸ் பார்க் யுவர் கார் ஃபியூ மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் அப்படின்னாரு. இங்கிலீஷில் சேம் வெர்பாட்டம் இதான் சொன்னார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ ப்ளீஸ் பார்க் யுவர் கார் டுவர்ட்ஸ் யுவர் ரைட், a school van comes out sir, it's too close அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுச்சு. என்னடா இப்படி பேசுகிறா இருந்தாலும் இங்கிலீஷ் அப்படின்ட்டு ஏடிஎம்குள்ளே போயிட்டு வெளில வர வரைக்கும் எனக்கு இவர் தான் ஞாபகம் வந்தது. திருப்பி நான் காரில் பைசாலாம் உள்ளே வச்சுட்டு நான் ஐ வாக்ட் அப் டு ஹிம். ஐ செட் சார் உங்களோட கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு. என்ன ஒரு மாதிரி க்யூரியஸாக பார்த்தாரு. என்ன சார் பேசணும்? இல்லை ஒரு நிமிஷம் கூட பேசலாமா அப்படின்னு. நான் கேட்டேன், சார் இங்கிலீஷ் சூப்பராக பேசுகிறீங்க, எப்படி சார் செக்யூரிட்டி கார்டு வேலையில் இருக்கீங்க அப்படின்னு. உடனே சொன்னார், நான் கோயம்புத்தூரில் தான் சார் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலை செய்யலை. என் ஒய்ஃப் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இப்போ நான் ஒரு 6500 இங்கே சம்பாதிக்கிறேன். அப்பாவுக்கு வயசு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னாரு. நான் சொன்னேன், சார் உங்களுக்கு என்ன சார் வயசு அப்படின்னு. எனக்கு 71 வயசு ஆகுது அப்படின்னாரு. அப்பாவுக்கு வயசு 94. பெட்லேருந்து எந்திரிக்க முடியாதான், அவரால் பெட்லேருந்து எந்திரிக்க முடியாதான். அதனால தான் சார் ரூமில் அப்பா இருக்கார், நான் இந்த ஸ்கூலில் இங்கே வேலை செய்கிறேன், நான் தான் போய் பார்த்துப்பேன், காலையில் வந்துடுவேன் சார், 8 மணிக்கு வந்துடுவேன், 4 மணிக்கு முடிஞ்சிடும் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், சார் நான் எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா சார், வேறு ஏதாவது வேலைன்னா. இல்லை சார் உங்களால் அது கஷ்டம், எனக்கு இந்த ஏரியாவில் தான் வேலை வேணும், ஏன்னா இந்த டைம் இருந்தால் நான் எங்கள் அப்பாவை போய் பார்த்துக்க முடியும் அப்படின்னாரு. நான் உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா சார் அப்படின்னா. 2 பசங்க இருக்காங்க சார் அப்படின்னாரு. 2 பசங்க. ஒரு பையன் ஹைதராபாத்தில் ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறானா, இன்னொரு பையன் சென்னையில் இன்னொரு பிரபலமான ஒரு ஐடி கம்பெனியில் அவனும் வேலை செஞ்சிட்ருக்கான். நான் சொன்னேன், அவங்க யாரும் ஹெல்ப் பண்ணலையா சார் அப்படின்னு. இல்லை சார் அவங்க ஃபேமிலின்னு இருக்காங்க, நானும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ நானே சம்பாரித்து எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. கேட்குறதுக்கே பயங்கர கஷ்டமாக இருந்தது. நான் சொன்னேன், சரி சார் இப்போ உங்களுக்கு உதவி தேவைப்படாது, பட் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கூப்பிடுங்க சார்ன்னு என்னோடய பிஸ்னஸ் கார்டு கொடுத்தேன். கொடுக்கும்போது என்னோடய ஃபவுண்டேஷன் கார்டு இல்லை, நான் வேலை செய்கிற இன்ஃபோசிஸோட பிஸ்னஸ் கார்டு தான் கொடுத்தேன். அதை வாங்கி கண்ணாடி போட்டு பார்த்துட்டு ஒரு கண்ணில் ஒரு பிரகாசம். சார் நீங்கள் ஹெச்ஆரா சார் அப்படின்னாரு. ஆமாம் சார் ஹெச்ஆரில் இருக்கேன் சார் அப்படின்னு. ஒரு சின்ன உதவி சார் அப்படின்னாரு. நான் நினச்சேன் சரி அது உதவி கேட்க போகிறாரு. அவர் என்னை பார்த்து கேட்டார், சார் என்னோடய 2வது பையன் இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான் சார், அவனுக்கு 1 வாரமாக ஷிஃப்ட்டில் போடுறாங்களாம், மத்தியானம் 2 மணிக்கு போயிட்டு நைட் 11 மணி வரைக்கும் வேலை செய்கிறானா, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, அவனுக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமா சார் அப்படின்னாரு. ஐ ரியலைஸ் தட் இஸ் வாட் ட்ரூ பேரண்டிங் இஸ் ஆல் அபவுட், ரைட்? ஸோ ட்ரூ பேரண்டிங் இஸ் ஆல் அபவுட். 2 பையனும் நடு ரோட்டில் விட்ருக்கான், அதை பற்றி இல்லை. ஆனால் அவர் கேட்ட விஷயம், என் பையனுக்கு எதாவது பண்ண முடியுமான்னாரு. இதில் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. இது மாதிரி பேரண்ட்ஸாக நம்ம இருக்கக்கூடாது. அவங்க அப்பாவை 71 வயசுலையும் 94 வயசு அப்பாவை பார்த்துக்கிறது சூப்பர், அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டியது. எப்படி இருக்கக்கூடாதுன்றது ஒரே ஃபேமிலியில் இருக்காங்க எக்ஸாம்பிள். அதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன், குழந்தைகள் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. யூ ஹாவ் யோர் ப்ரையாரிட்டிஸ் ரைட். எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துடணும், சொத்தை அவங்களுக்கு கொடுத்துடணும், பைசா அவங்களுக்கு கொடுத்துடணும், நீங்கள் நடு ரோட்டில் இருக்கணும். ஸோ ப்ளீஸ் ensure that your future is secured. குழந்தைங்க நல்ல குழந்தைங்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், பட் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் அட் எனி கிவன் பாயிண்ட் இன் டைம். தேங்க் யூ ஸோ வெரி மச். இட்ஸ் சச் அ ப்ளஷர் டாக்கிங் டு யூ. தேங்க் யூ. So audience, if you have any questions, you can go ahead and ask, and இது வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கணுங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வேலுமணி சாரை நான் வெளியே சந்திச்சதில் ஐ எம் வெரி ஸோ ஹாப்பி. இந்த மேடையில் வந்து எல்லாமே பேசின விஷயங்கள் வந்து த அச்சீவ்மெண்ட் ஆஃப் தி கிட்ஸ், இட் இஸ் த அல்டிமேட் ஆனுவல் இன்கம். இப்போ எல்லா பேரண்ட்ஸுமே பார்த்தோம்னா, என் பையன் வந்து பெர் மந்த் இப்போ சொல்கிறதில்ல, பெர் ஆனம் தே ஆர் earning 20 lakhs 25 lakhs. The interpersonal and human relation, அதாவது வந்து மனிதர்களுடைய, அதாவது ஒரு ரிலேட்டிவ் ஆகட்டும், கேள்வி கொஞ்சம் சுருக்கமா இல்லை அதை தான் நான் சொல்ல வரேன், இது கேள்வி அல்ல. இதை பற்றி வந்து நம்ம இந்த மேடையில் வந்து உங்கள்கிட்ட இருந்து சில வார்த்தைகள் வந்து நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா அச்சீவ்மெண்ட்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஃபினான்ஷியல், இட் இஸ் ஆல்சோ த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை குழந்தைகளை வளர்க்கறதுக்கு உங்களுடைய சில கருத்துக்களை என்ன? நீங்கள் கேட்ட கேள்விகளை சுருக்கமான பதில் சொல்கிறேன். வெற்றி என்பது பணக்காரனாவது அல்ல, வெற்றி என்பது சந்தோஷமாக வாழ்வது. சூப்பர். எங்க அதே அப்பநாயகம்பட்டி புதூர்ல மாசம் ஆச்சுன்னா 800 ரூபா மில்லு வேலையில் செஞ்சு மில்லு வேலையில் சம்பளம் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்க சிட்டிக்கு போய் ஒரு ராயல் தியேட்டரில் படம் பார்த்து ஒரு அன்னபூர்ணால் ஒரு வடை சாம்பார் சாப்பிட்டு
வீட்டில் வந்து நிம்மதியாக படுத்துங்க, அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டா நான் வாங்கலன்னு சொல்லி ஒத்துக்காண்டு அழுதுட்டு இருக்கான்ல, அதுதான் முட்டாள்தனம். ஸோ குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது சந்தோஷமாக இருப்பது எப்படி என்பதுதான், பணம் சம்பாதிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டாம். சூப்பர், ஃபென்டாஸ்டிக் சார், ஃபென்டாஸ்டிக். நெக்ஸ்ட் கொஸ்டின். பேரண்டிங் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ணாதீங்கன்னு நீங்கள் சுருக்கமாக ஒன்றும் சொல்லாமல் நிறைய சொல்லிட்டீங்க. கொஞ்சம் அதை மொத்தம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட். என்ன ஆகுதுன்னா, லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி இருக்கிறீங்களோ அவ்வளவு பவர்ஃபுல் நீங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் யூ சாட் இன் அ சேர், இட் இஸ் த நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் யூ ஹவ் சால்வ் இன் யுவர் லைஃப். அப்போ என்ன ஆகுது, உங்கள் பேரண்ட்ஸு உங்களுக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் தான் சால்வ் பண்ணுறீங்க. இங்கிருந்து பாம்பே போகும்போது ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் 18வது படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு 5வது படிக்கிற வரைக்கும் நீங்கள் தான் சொல்லிக் கொடுப்பீங்க, விட மாட்டீங்க. அப்புறம் யார் சொல்லிக் கொடுப்பா? நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா 9வது படிக்கிற வரைக்கும் சொல்லிக் கொடுப்பீங்க, அப்புறம் உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்புறம் யார் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பிஹெச்டி படிச்சிருந்தீங்கன்னா 12வது வரைக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும், அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ப்ளீஸ் நோட், ஒருக்கா குழந்தைய சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்ட்ரா பண்ணால் அந்த குழந்தை விழுந்துரும். அதனால் சப்போர்ட்டே பண்ண வேண்டாம். ஒரு என் குழந்தைக்கு பையனுக்கு 6 வயசு, பொண்ணுக்கு 4 வயசு. ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறேன், என் ஒய்ஃபு இந்த பக்கம் பையனையும் இந்த பக்கம் பொண்ணையும் உட்கார வச்சுட்டு 6 + 6 12, 7 + 7ன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் கதவை திறந்து உள்ளே போகிறேன். எனக்கு வந்தது கோபம், எந்திரடி மேலேன்னு சொன்னேன். அது வரைக்கும் என் பொண்டாட்டியை டீன்னு சொன்னதே இல்லை. பயந்துட்டான், எந்திரிச்சான். நீ இன்னொருக்கா அந்த குழந்தைகளுக்கு நீ உட்காந்து சொல்லி கொடுத்தேன்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன்டின்னு. என் குழந்தைங்க 2 பேரும் கேட்டாங்க. அன்னையிலேருந்து என் ஒய்ஃபு சொல்லியே கொடுக்கல. இன்னைக்கு my children at an age of 25, the most powerful children, because they have learned on themselves, they have studied everything by themselves. பாம்பேக்கு இங்கிருந்து போகும்போது அங்கே போய் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு இன்னைக்கு இங்கே இருக்கிற அம்மாவுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. Don't support children at all. They will be the most powerful children. And this is the way in which my mother இக்னோர் பண்ணல. அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். மெல்ல மெல்ல திறமை வளருது. இன்னைக்கு 4000 கோடி ஓட்டுற கம்பெனியை எப்படி ஓட்டுறேன்னு கேட்டா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா 5 வயசுலேருந்து கற்றுக்கிட்டது இன்னைக்கு 58 வயசு வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. By birth, all children are creators. If they become consumers, it is because of parents and grandparents. Fantastic sir, thank you so much. Ma'am, உங்கள் கொஸ்டின் குவிக்கா. ஒரு மதராக அவளை நான் புரிஞ்சுக்கிறேன், அவளை நான் வெளியில் அனுப்ப தயாராக இருக்கேன். என்னுடைய இஷ்டம் என்னென்னா, யூஜி வரைக்கும் நீ மதுரையில் பண்ணிவிட்டு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் பிஜி வந்து நீ சென்னையிலையோ இல்லை பெங்களூர்லையோ நீ விருப்பப்பட்டபடி படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் கேள்வி, 17 வயசில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனை உங்கள் அம்மா கூட ஏற்ற வராமல் மும்பை போய் செட்டில் ஆகி வந்துட்டீங்க. ஆனால் ஒரு மதராக, ஒரு பெண் குழந்தையோட அம்மாவா, அவள் சென்னை போனதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்டாளா, எழுந்தாளா, தூங்கினாலா, இன்னைக்கு சொசைட்டி செக்ஷுவல் அப்யூஸ், இது ஒன்று ஒரு அம்மாவா என்னை வந்து நான் அவளோட இதை டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுருவேணும்னு தோணுது. பெண் குழந்தையாக இருக்கிறனால சொசைட்டியில் செக்ஷுவல் அப்யூஸ்னால பாதிக்கப்படுவான்னா கண்டிப்பாக என்னுடைய மனசு டிஸ்டர்ப் ஆகும். ஒரு அம்மாவா நான் எப்படி அவளை டிஸ்கரேஜ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணுறது? எனக்கு பாம்பேக்கு போகிறதுக்கு எங்கள் அப்பா கிட்ட கேட்கவே இல்லை, டிக்கெட் வாங்கிட்டேன். டிக்கெட் வாங்க தெரிஞ்சோடனே பக்கத்து வீட்டுக்கார 10 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாம் வந்து திண்ணையில் உட்காந்து எங்கள் அப்பாட்டு சொன்னாங்க, ஏன்ப்பா ஆரோக்கியசாமி உன் பையன் பாம்பே போகிறானாமான்னாங்க. ஆமாங்கன்னாங்க. அங்கே பொண்ணுங்கள்லாம் மோசம் தெரியுமா உனக்கு அப்படின்னாங்க. வத்தி வைக்கிறதுக்குன்னே வந்தாங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? கெடுறவன் எங்கிருந்தாலும் கெட்டு போயிடுவாங்க. ட்ரஸ்ட் யுவர் சைல்ட். I believe my child, sir. Please also note அந்த வல்னரபிலிட்டி எல்லாம் இருக்கிற குழந்தை எங்க இருந்தாலும் வல்னரபிள். சரிங்க சார், thank you so much. அந்த குழந்தைக்கு வல்னரபிலிட்டி இல்லைன்னா உலகத்தில் எங்க வேணாலும் பலார் நிறைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவா. So you must trust that your child as long as has an ambition. குழந்தைய போன்னு தள்ளக்கூடாது. போறேன்னு சொன்னா உட்கார்ந்து
செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு தனியா போற திறமையே ஒரு தைரியம் இருக்குதுன்னு நீங்க செலிப்ரேட் பண்ணணும். Sure sir, I'll celebrate my daughter. Thank you. Super. In life there are only two things. One is security, another is prosperity. One is security, another is prosperity. All parents unfortunately want a secured prosperity which is not existing anywhere. Risk எடுக்காம ஸ்டோரியே கிடையாது. ஸோ குழந்தைகளுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுனா பெர்மிட் பண்ணுங்க. I just want to conclude this with one incident which happened very last 2 years back at my own home family, 4 years back. My son was not focusing. He was in 12th standard. I was very worried. If he fails, 1,000 of my employees will laugh. MD is PhD, his son fails in 12th standard. Thousands will laugh. So I made him to sit down, my wife this side, my daughter this side, and I told my son, look, listen carefully. My grandfather was extremely rich, because of which my father became very, very poor. My father was extremely poor, because of which I have become very, very rich. Now I am worried about you. ஸோ அவன் கொஞ்சம் யோசித்தான். நான் நினச்சேன், இல்லை டேடி, நான் ஃபோக்கஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன் டேடி, நீங்கள் கவலைப்படாதீங்க டேடின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டேடி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஏன்பா? மை சன் வில் பி வெரி வெரி ரிச். புரிஞ்சுதா? அப்பா வசதியாக இருந்தால் குழந்தைங்க செல்லமாக வளர்த்து ஏழையாயிடுறாங்க. குழந்தைங்க அப்பா ஏழையா இருந்தா குழந்தைக்கு ஆப்ஷனே இல்லை, பணக்காரர் ஆயிடுறாங்க. இது நியதி, இயற்கை. ஐ வாண்ட் டு டெல் ஆல் ஆஃப் யூ, சில்ட்ரன் ஆர் ஃபியூச்சர், நாட் ஃபார் ஃபுல்ஃபில்லிங் யுவர் ட்ரீம்ஸ். Let them have their dreams and fulfill it. Help them to do it. God bless you. Thank you sir. Thank you so much for the audience for being so wonderful. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் கேள்விகளை இமெயிலில் அனுப்பலாம், நாங்கள் கண்டிப்பாக பதில் கொடுப்போம். எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்கில் அங்கேயும் யூ கேன் போஸ்ட் யுவர் queries and we can definitely reply to it. So thank you so much.